ஆங்கிலத்தில் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த விஷயத்த தான் நம்ம எப்படி இந்த வீடியோவில் கற்றுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 5 கேட்டகரிங்க. நேம், ஏஜ், ஹோம் டவுன், ஆக்குபேஷன், ஹாபீஸ் அப்படிங்கிற 5 விஷயத்த வந்து நாம் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. வாட் இஸ் யுவர் நேம் ஆர் குட் யூ ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேமுக்கு வந்துட்டு கேட்கலாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன். வாட் இஸ் யுவர் நேம் ஆர் குட் யூ ப்ளீஸ் டெல் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய நேமை நாம் கேட்குறப்ப சொல்லலாம். அந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியம். நேம் வந்து வாட் இஸ் யுவர் நேம் ஆர் குட் யூ ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தபடியாக ஏஜ்க்கு வந்து நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ ஆர் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய ஏஜை வந்து நம்ம கேட்க முடியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஏஜ் வந்து ஹவ் ஓல்ட் ஆர் யூ ஆர் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படிங்கிறது மூலமாக நம்ம ஒருத்தவங்களுடைய ஏஜை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தபடியாக ஹோம் டவுனை பற்றி நம்ம என்ன கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன் ஆர் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னும் கேட்கலாம். ஹோம் டவுனுக்கு 2 விதமாக நம்ம கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன் ஆர் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் மூலமாக அவங்களுடைய நேட்டிவ் எங்கேருந்து அவங்க வந்து வராங்க அப்படிங்கிற தகவல்களை நாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அடுத்தபடியாக ஒருத்தங்களுடைய ஆக்குபேஷன், அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன் ஆர் வாட் டு யூ டூ ஃபார் லிவிங். ஸோ 2 விதமாக இதை கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன் ஆர் வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் அப்படிங்கிறது மூலமாக அழகாக ஒருத்தங்க என்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக வந்து ஒருத்தங்களுடைய ஹாபீஸ் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் யுவர் ஹாபீஸ் இல்லைன்னா வாட் டு யூ என்ஜாய் டூயிங் இன் யுவர் ஃப்ரீ டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக நம்ம ஒருத்தவங்களுடைய ஹாபீஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். என்ன எப்படி கேட்கலான்னு பாருங்கள். வாட் ஆர் யுவர் ஹாபீஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா வாட் டு யூ என்ஜாய் டூயிங் இன் யுவர் ஃப்ரீ டைம் அப்படின்னு கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெல்கம் டு ஸ்பீக் ப்ராக்டிஸ் ஸ்பீக் டெய்லி. டே 2ஓட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். டே 1ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க டே 1ஓட வீடியோவை பார்த்துட்டு டே 2ஓட வீடியோ வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி 5 விஷயங்கள் பார்க்க போகிறோம். 1 கோல்ஸ், 2 ஃபன் ஃபேக்ட், 3 ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்டு லாங்குவேஜஸ் ஸ்போக்கன், 5th வந்து ஃபேவரட் புக்ஸ். இந்த 5 விஷயங்கள் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 கோல்ஸ் என்னென்னா, வாட் ஆர் யுவர் கோல்ஸ் இன் லைஃப் இல்லைனா வாட் டு யூ லவ் டு அச்சீவ் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் ஒருத்தங்க கிட்ட கேட்கறது மூலமாக அவங்களுடைய கோல்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாட் ஆர் யுவர் கோல்ஸ் இன் லைஃப் ஆர் வாட் டு யூ லவ் டு அச்சீவ் இன் த ஃபியூச்சர். ஸோ இதுதான் கோல்ஸ் பற்றி ஒருத்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒருத்தங்களுடைய கோல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த கேட்டகரியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபன் ஃபேக்ட். வாட் இஸ் அ ஃபன் ஃபேக்ட் அபவுட் யுவர் செல்ஃப்? அப்படி இல்லைனா கேன் யூ ஷேர் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆர் அன்யூஷுவல் அபவுட் யூ. ஸோ ஒருத்தங்களுடைய ஃபன் ஃபேக்ட், அவங்க லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை நம்ம எப்படி கேட்க முடியும்? வாட் இஸ் அ ஃபன் ஃபேக்ட் அபவுட் யுவர் செல்ஃப்? தட் டைப் கேன் யூ ஷேர் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆர் அன்யூஷுவல் அபவுட் யூ. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். ஸோ தேர்ட் வந்து நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும்? கேன் யூ டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலி ஆர் வாட் இஸ் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி 2 டைப் இருக்குங்க. கேன் யூ டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா வாட் இஸ் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வந்து நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 4th கேட்டகரி என்ன அப்படிங்கிறதுக்கு போகலாம். லாங்குவேஜஸ் ஸ்போக்கன். வாட் லாங்குவேஜஸ் டு யூ ஸ்பீக் ஆர் விச் லாங்குவேஜ் ஆர் யூ கம்ஃபர்டபுள் ஸ்பீக்கிங். வாட் லாங்குவேஜஸ் டு யூ ஸ்பீக் ஆர் விச் லாங்குவேஜ் ஆர் யூ கம்ஃபர்டபுள் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற கேள்விகள் கேட்டு ஒருத்தங்களுடைய லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஹாபீஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றின கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கேங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு ஹாபீஸ் பற்றி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபேவரட் புக்ஸ், வாட் ஆர் யுவர் ஃபேவரட் புக்ஸ்? அப்படி இல்லைனா விச் புக்ஸ் டு யூ என்ஜாய் த மோஸ்ட் அப்படிங்கிற மூலமாக ஒருத்தங்களுடைய ஃபேவரட் புக் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கொஸ்டின்ஸ் பாருங்கள். வாட் ஆர் யுவர் ஃபேவரட் புக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா விச் புக்ஸ் டு யூ என்ஜாய் த மோஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டு ஒருத்தங்க புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நமக்கு ஏதாவது டவுட்டு வந்துச்சு அப்படின்னா ஸ்பீக் ப்ராக்டிஸ் ஸ்பீக் டெய்லி அப்படிங்கிற மெயில் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். டெலிகிராமுடைய ஐடியும் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் மெயில் பண்ணலாம். அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி வில் ஸ்பீக் ப்ராக்டிஸ் ஸ்பீக் டெய்லி உங்களை வரவேற்கிறாங்க. இன்றைக்கி டே 3க்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம ஆல்ரெடி ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளை கேட்பாங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து
எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது, ரொம்பவே பேசிக்காக தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி இல்லைனா ரொம்பவே சிம்பிளானா மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் இல்லைனா ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேர் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே சிம்பிளாக 4 வார்த்தையில் நறுக்குன்னு சொல்ல முடியுங்க. இதுதான் வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். அந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ 2வது கொஸ்டின், ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளுங்க. ஐ ஆம் டேஷ் இயர்ஸ் ஓல்டு. ஸோ எனக்கு வந்து எவ்வளோ வயசாகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அந்த நம்பர் மட்டும் நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். ஐ ஆம் டேஷ் இயர்ஸ் ஓல்டு, ஐ ஆம் 30 இயர்ஸ் ஓல்டு, ஐ ஆம் 40 இயர்ஸ் ஓல்டு. அந்த மாதிரி நம்மளுடைய வயசு என்னவோ அதை வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து சொல்ல முடியும். அண்ட் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறப்ப நாம் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? மை ஹோம் டவுன் இஸ் சென்னை, மை ஹோம் டவுன் இஸ் மதுரை, மை ஹோம் டவுன் இஸ் திருச்சி. நம்மளுடைய ஹோம் டவுன் என்ன அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சராக சொல்ல முடியும். 4 வார்த்தையில் நறுக்குன்னு சொன்னோன்னா நம்மளுடைய ஊரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுதாங்க வாட் இஸ் யுவர் ஹோம் டவுனுக்கான அர்த்தம். வாங்க 4th கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் யுவர் ஆக்கியூபேஷன் அப்படிங்கிறது இதுவே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஐ ஆம் அன் இங்கிலீஷ் டீச்சர். நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த மாதிரி ஐ ஆம் அன் அப்படின்னு சொல்லி உங்களோட ரோல் என்ன, ஸோ வந்து நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், எந்த மாதிரியான ரோல் இருக்குதோ அங்கே உங்களுடைய ரோலை வந்து நீங்கள் சொல்லணும். அதுதான் வாட் இஸ் யுவர் ஆக்கியூபேஷன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். வாங்க லாஸ்ட் கொஸ்டினுக்கு என்னென்னு பார்த்துடலாம். வாட் ஆர் யுவர் ஹாபீஸ்? ஸோ வந்து உங்களுடைய பிடிச்சமான பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பொழுதுபோக்கு வந்து எனக்கு வந்து என்ஜாய் ரீடிங் அண்ட் ட்ராவலிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கை வந்து சிம்பிளாக வந்து 4 வார்த்தையில் சொல்ல முடியுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்த்தோம். இன்னும் வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது, அதை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா சிறப்பான சேவையை நம்ம வந்து சொல்லி தொடருவோம். நன்றி, வணக்கம். ஸ்பீக் ப்ராக்டிஸ் ஸ்பீக் டெய்லிக்கு உங்களை வரவேற்கிறாங்க. இன்றைக்கி டே 4க்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 4. இதில் வந்து நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது. ஸோ நேற்று வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கும் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் யுவர் கோல்ஸ் இன் லைஃப்? மை கோல்ஸ் டு ஹெல்ப் அதர்ஸ் லேர்ன் அண்ட் க்ரோ. ஸோ உங்களுடைய கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களை பார்த்து கேட்குறப்ப, மை கோல்ஸ் இஸ் டு ஹெல்ப் அதர்ஸ் லேர்ன் அண்ட் க்ரோ அண்ட் மை கோல் இஸ் டு அச்சீவ் த பிக் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து சொல்ல முடியும். ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் அ ஃபன் ஃபேக்ட் அபவுட் யூ? உங்களை பற்றின சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், எ ஃபன் ஃபேக்ட் அபவுட் மீ இஸ் தட் ஐ லவ் டு லேர்ன் நியூ லாங்குவேஜஸ். இப்போ நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிறோம் இல்லையா, இங்கிலீஷ் கற்றுட்ருக்கோம். அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ, உங்களை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம சொல்லலாம். அதுதான் வாட் இஸ் அ ஃபன் ஃபேக்ட் அபவுட் யூ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கேன் யூ டெல் மீ அபவுட் யுவர் ஃபேமிலி அப்படின்னா, ஐ ஹேவ் அ சப்போர்ட்டிவ் ஃபேமிலி ஹூ லவ்ஸ் டு ட்ராவல் டுகெதர். எங்கள் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துக்குலாம் வந்து அவங்களும் வந்து என் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃபேமிலியை பற்றி யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி பற்றின என்ன தகவல் இருக்கோ அதை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி ஆன்சர் பண்ணியிருக்கேன். வாங்க அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். வாட் லாங்குவேஜஸ் டு யூ ஸ்பீக்? ஐ ஸ்பீக் தமிழ் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் இங்கிலீஷ். எனக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து தமிழ் தெரியும் அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷும் வந்து பேச கற்றுட்ருக்கேன் அப்படிங்கிறது தாங்க நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னா, நீங்கள் அந்த லாங்குவேஜஸும் கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்ல முடியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. வாட் ஆர் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னு கேட்டால், மை ஃபேவரட் மூவி இஸ் சூரியவம்சம். சரத்குமார் சார் நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த படம் தான் வந்து எனக்கு பிடிக்கும். அப்போ இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்? வாட் ஆர் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கும்போது, மை ஃபேவரட் மூவி இஸ் சூரியவம்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மூவி எதுவாக வேணால் இருக்கலாங்க, அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜில் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெரிய விஷயத்துக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை.